வணக்கம். நிஃப்டியோட அனாலிசிஸ் பார்த்துடலாம். இன்னைக்கு நிஃப்டி எப்படி ட்ரேட் ஆச்சு அப்படிங்கிறதும் அடுத்த வாரத்துக்கான வீக்லி அனாலிசிஸையும் குயிக்காக பார்த்துடலாம். அது ப்ளஸ் வந்து அடுத்த வாரத்துக்கான ட்ரேடிங் வந்து இந்த தடவை சண்டேல இருந்து ஆரம்பிக்குது. ஓகே, சண்டே வழக்கம் போல மார்க்கெட் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். அன்னைக்கு பட்ஜெட் செஷன் இருக்கு, அதனால சண்டே மார்க்கெட் லீவு கிடையாது. வழக்கம் போல மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் மார்க்கெட் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ சண்டேக்கான லெவல்ஸ் என்ன, பட்ஜெட் செஷன்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல தெளிவாக பார்த்துடலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு எப்படி ட்ரேட் ஆச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம இன்னையோட வியூ எப்படி இருந்துச்சுன்னா, இன்னைக்கும் பாசிட்டிவ் வியூல தான் இருந்தோம். மார்க்கெட் வந்து மேல போகும் அப்படிங்கிறதா நம்மளோட வியூவா இருந்துச்சு. ஆனா மார்னிங் மார்க்கெட் வந்து ஓப்பனிங்லேயே வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கொடுத்தா ஓப்பன் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறமா அதை பேஸ் பண்ணி நம்ம லைவ் மார்க்கெட்டை டெலகிராமில் அப்டேட் பண்ணியிருந்தோம். உங்க இன்னொரு சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ உங்களுக்கு நான் போட்ட எல்லா வீடியோ வந்து டேரக்டாக வந்து ரீச் ஆகும். லைவ் மார்க்கெட்ல உங்களுக்கு அப்டேட் வேணும், டைரக்ஷன்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா டெலகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகே, ஸோ இன்னைக்கும் வழக்கம் போல டெலகிராம்ல அந்த லைவ் அப்டேட் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் எந்த டைரக்ஷன்ல போகும் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் வந்து மார்னிங் வந்து 9:50க்குலாம் இந்த நம்ம டைரக்ஷனா இருந்துச்சு. கீழே கேப் டவுன் கொடுத்து ஓப்பன் ஆனா கூட கீழே போறதுக்கான வாய்ப்புகள் பெருசா இல்லை அப்படிங்கிறது, அதுக்கு மேலே இல்லைங்கிறத அப்டேட் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் சப்போர்ட்ல தான் இருக்கு. ஆஹ் தொடர்ந்து மேல போகும் அப்படிங்கறது நம்மளோட வியூவா இருந்துச்சு. ஓகே, ப்ராப்பரா சப்போர்ட்ல தான் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருந்துச்சு. ஸோ அதுல இருந்து தொடர்ந்து மேலதான் மார்க்கெட் வரும் அப்படிங்கறத நம்மளோட எதிர்பார்ப்பா இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் மார்க்கெட் தொடர்ந்து ஒரு சைட்வேஸ்ல ஸ்டே ஆயிருந்தாலும் ஒரு 10-50க்குலாம் ஒரு 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 டைரக்ஷன் தெரியுது. அதாவது இந்த சேனல் பேட்டர்ல மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது இதை பிரேக் பண்ணி மேல வரும்போது, ஸோ இன்னைக்கு நம்மளோட டார்கெட் ஆட் வந்து 25,345 அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகே, இந்த ரேஞ்சுக்கு மார்க்கெட் வரலாம். 25,345 தான் இன்னையோட டார்கெட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத ஷேர் பண்ணியிருந்தோம். அந்த சேனல் பிரேக் பேட்டர்ன்ல மார்க்கெட் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேக் பிரேக்கர் கொடுத்து கீழே போறது மாதிரி ஒரு எம் பேட்டர்ன் ஃபார்மேஷனுக்கு ஒரு அறிகுறிகளும் கொடுத்துச்சு. ஆனா எம் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடக்கல. அந்த பேட்டர்னே ஹோல்ட் பண்ணி ஒரு என்ன சொல்றது, ஒரு சைட்வேஸ்லேயே தான் கம்ப்ளீட்டா மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் ஃபைனலா செகண்ட் ஹாஃப்ல நம்ம எதிர்பார்த்தது மாதிரியே கரெக்டா எக்ஸாக்டா அந்த ரேஞ்ச் 25,345 நம்ம எதை இன்னைக்கு டார்கெட்டா வச்சிருந்தோமோ அந்த ரேஞ்ச் இருக்குல்ல, 25,345 கரெக்டா அதுல வந்து டச் ஆயிருக்கு. ஓகே, 25,345 50 வரைக்குமே வந்துகிட்டு அதுக்கப்புறமா ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்ததை தாண்டி மார்க்கெட் போகல. ஸோ நம்ம லைவ்ல என்ன என்னோட லெவலா எதிர்பார்த்தோமோ கரெக்டா பர்ஃபெக்டா அது வரைக்கும் தான் வந்திருக்கு. ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டியில் கேப்ச் பண்ண முடிஞ்சது ப்ரீமியம்ல. ஓகே, ஸோ ஒரு ப்ராப்பரான என்ட்ரி ஜோனாக தான் இருந்துச்சு, சைட்வேஸ்ல இருந்தா கூட. ஓகே, ஸோ இது வரைக்கும் வந்துகிட்டு அதுக்கப்புறமா ரிஜெக்ஷன் கொடுத்து மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட அந்த ஜோன் கிட்ட இன்னைக்கு செட்டில் ஆயிடுச்சு. ஓகே, சார்ட்லையும் பார்த்துடலாம். இதுதான் கம்ப்ளீட்டா சைட்வேஸ்ல இருந்தா கூட இந்த ஜோன்ல இருந்து பிரேக் பண்ணி இதுல இருந்து பிரேக் பண்ணி நம்ம கொடுத்த லெவல் இதுதான் கொடுத்துருந்தோம். 25,345 இந்த ரேஞ்ச், 45-55 ரேஞ்ச். ஸோ இது வரைக்கும் வந்து இதுக்கு மேலேயே பிரேக் பண்ணி அந்த லெவலை ஹோல்ட் பண்ண முடியாம அது கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா கரெக்டா எக்ஸாக்டா நம்ம ரெசிஸ்டன்ஸ் எங்க லைன் போட்டிருக்கோம் அந்த ரேஞ்சில் தான் கரெக்டா வந்து இதுல ரெஜெக்ஷன் கொடுத்துருச்சு. மறுபடியும் இதே ஜோன்ல பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் பண்ண முடியாம அது கீழே க்ளோஸ் கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ எனிவே நம்ம எதிர்பார்த்த லெவல் வரைக்கும் இன்னைக்கு நிஃப்டி போயிருக்கு. ஓகே, மறுபடியும் ஆஹ் நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ அடுத்த வாரத்துக்கான அவுட்லுக் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் தொடர்ந்து. ஸோ அடுத்த வாரம் நான் சொன்னது மாதிரி சண்டேல இருந்து ஆரம்பிக்குது. சண்டே பட்ஜெட் செஷன், அதனால வழக்கம் போல மார்க்கெட் ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே, சண்டே வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது, ஆஹ் பெரிய வொலட்டாலிட்டி பார்க்க முடியும் மார்க்கெட்ல. வழக்கமா பட்ஜெட் செஷன்னாலே மார்க்கெட்ல ஒரு பெரிய மொமெண்டம் இருக்கும். ஓகே, எப்பவுமே நீங்க பழைய ப்ரீவியஸ் இயர்ஸோட ட்ரேடிங் பேட்டர்ன் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூமெண்ட் இருக்கும். ஒரு 300ல இருந்து 600 பாயிண்ட் வரைக்குமே நிஃப்டியில மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது ஒரு 0.5% மேல கிட்டத்தட்ட 1%ல இருந்து சில சமயம் 4%, 5% வரைக்கும்லாம் நிஃப்டியில மொமெண்டம் கொடுத்துருக்கு பட்ஜெட் டேட்ல. அதோட ஹிஸ்டரி இருந்துச்சு, அதையும் குயிக்கா ஷேர் பண்ணேன். ஓகே, இது வந்து லாஸ்ட் 10 இயர்ஸோட பட்ஜெட் செஷன்ல நிஃப்டி எவ்வளவு மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத காமிக்கிற சார்ட். ஓகே, இது ரீசெண்ட் 2025ல இந்த 3 வருஷம் பாத்தீங்கன்னா பெருசா எந்த மொமெண்டமும் இல்ல. 45 பாயிண்ட்ஸ், 28 பாயிண்ட்ஸ், 26 பாயிண்ட்ஸ் தான் மோனே இருக்கிற மாதிரி காமிக்குது. ஓகே, ஆனாலும் இது வந்து என்ன சொல்றது, க்ளோசிங் பேஸ்ல தான். ப்ரீவியஸ் டேயோட க்ளோசிங்கும் அடுத்த நாள் க்ளோசிங்கும் பேஸ் பண்ணி தான் இவ்வளவு பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு. ஆனா இன்ட்ராடேல ஒரு சரியான மூமெண்ட் கொடுத்துருக்கும். இதுல வெறும் 26 பாயிண்ட் மூவ்மெண்ட் இருந்தாலும் அன்னைக்கு ஒரு 300 பாயிண்ட் நீங்க அன்னைக்கோட ஸ்விங் ஹையும் ஸ்விங் லோயும் செக் பண்ணி பாத்தீங்கன்னா 300 பாயிண்ட்டுக்கு மேலேயே போன வருஷம் ஒரு மொமெண்டம் கொடுத்தது. அதே மாதிரி தான் அதுக்கு முந்தின வருஷம் ஒரு 200 பாயிண்ட் மொமெண்டம் கொடுத்தது. இது ஒரு இன்ட்ரீம் பட்ஜெட்டா தான் இருந்துச்சு. அதுக்கு முந்தின வருஷம் இது 45 பாயிண்ட் இருந்தா கூட ஒரு 600 பாயிண்ட் வந்து ஒரு பெரிய வொலட்டாலியா இருந்துச்சு. ஒரு பெரிய மொமெண்டம், பாட்டமுக்கும் டாப்புக்கும்
600 பாயிண்ட் கிட்ட அதுக்கு முதல் பட்ஜெட்ல மொமெண்டம் கொடுத்துருக்கு. ஒவ்வொரு இதையும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 பாயிண்ட், ஆவரேஜா 200 250 பாயிண்ட் 300 பாயிண்ட் கிட்ட மொமெண்டம் தாராளமே கொடுத்துருக்கு. ஓகே, 600 பாயிண்ட் இதெல்லாம் ப்ராப்பரான க்ளோசிங்கே 600 பாயிண்ட் மொமெண்டம் கொடுத்த டைம். ஸோ எந்த மாதிரி அந்த ஒவ்வொரு வருஷம் ரியாக்ட் ஆச்சு அப்படிங்கிறதும் இதுல இருக்கு. ஸோ பட்ஜெட் நார்மலாவே பெருசா புதுசா எந்த டாக்ஸும் இல்லாம ஒரு growthக்கு சப்போர்ட் பண்ற பட்ஜெட்டா இருந்தாலே அன்னைக்கு அப் சைட்ல ஒரு நல்ல மொமெண்டம் கிடைச்சிரும். இல்ல புது டாக்ஸ் ஸ்லாப் வருது, இல்ல என்ன சொல்றது, எந்த பெருசா அப்டேட்டும் இல்ல அப்படின்னா கூட ஒரு ஒரு டீசென்டான ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட பார்க்க முடியும். பெரும்பாலும் பட்ஜெட் டைம்ல மார்க்கெட் வந்து ரெண்டு சைட்லயும், அதாவது அப் சைடையும் டவுன் சைட்லயும் ரெண்டு சைட்லயுமே ஒரு நல்ல மூமெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பெருசா என்ன சொல்றது, பெரிய லெவலில் நம்ம அன்னைக்கு டெக்னிக்கலா ஃபாலோ பண்ண முடியாதுன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ சண்டே பெரிய லெவலில் நம்ம டெக்னிக்கலா ஃபாலோ பண்ண முடியாது. நியூஸை பேஸ் பண்ணி மார்க்கெட் நல்லா மூவ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மார்க்கெட் ஸ்ட்ராங்கா கீழே போகுதுன்னு நினைச்சிட்டு நம்ம கீழே என்ட்ரி எடுத்தோம்னா அது அப்படியே ரிவர்ஸ் ஆகி மேலே சடனா அதே ஸ்பீட்ல மேலே போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். மேலே ஸ்ட்ராங்கா போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே அதே ஸ்பீட்ல ரிவர்ஸ் ஆகி கீழே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அன்னைக்கு பிகினர்ஸ் வந்து சேஃபா ட்ரேட் பண்றது பெட்டர். நிறைய பாயிண்ட கேப்சர் பண்ண முடியுங்கிறது உண்மை. அதே மாதிரி பெரிய அளவில் ரிஸ்க்கும் இருக்கும் அன்னைக்கு. ஓகே, ஸோ அன்னைக்கு சேஃபா ட்ரேட் பண்றது பெட்டர். ஓகே, ஸோ சண்டே எந்த மாதிரி ட்ரேட் ஆகலாம், இப்போதைக்கு என்னோட வியூ வந்து பாசிட்டிவா தான் இருக்கு. ஓகே, நான் இன்னும் தொடர்ந்து மார்க்கெட் அப் சைட்ல தான் போலாம்னு எதிர்பார்க்கறேன். ஸோ எப்படியும் ஒரு ஆவரேஜா ஒரு 200 300 பாயிண்ட் ஒரு மொமெண்டம் கிடைச்சா கூட, ஒரு பாசிட்டிவ் சைட் கிடைச்சா கூட மார்க்கெட் எப்படியும் 25,600 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் சண்டே செஷன்ல இருக்கு. ஓகே, அது வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான growth பட்ஜெட்டா இருக்கும் பட்சத்துல இதுக்கு முன்னாடி ஒரு 2 3 ஒரு 600 பாயிண்ட் மொமெண்ட்லாம் கிடைச்சிருக்குல்ல. அப்போ அதை அப்படியே ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மார்க்கெட் 26,000 வரைக்குமே போறதுக்கான வாய்ப்புகள் கூட காமிக்குது. 26,000ல போய் க்ளோஸ் பண்ணுமா இல்லையான்னு கேட்டீங்கன்னா அது வேற கொஸ்டின். ஓகே, அது வந்து என்ன சொல்றது, 26,000ல க்ளோசிங் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்சைட்ல மொமெண்டம் கொடுக்கலாம். 26,000 வரைக்குமே ஒரு 25,800 700 800 900 ரேஞ்ச் வரைக்குமே டெஸ்ட் பண்ணி 26 கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு ஸ்ட்ராங்கான என்ன சொல்றது, பட்ஜெட் பாசிட்டிவா இருக்கும் பட்சத்துல. ஓகே, ஏதாவது அடிஷனல் டாக்ஸ் அந்த மாதிரி நெகட்டிவான வியூ இருக்கும் பட்சத்துல மார்க்கெட் கீழையும் ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கொடுத்து போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்படி நெகட்டிவா இருக்கும் பட்சத்துல என்ன ஆகும்னா, ஸோ இப்போதைக்கு இந்த ரேஞ்சில் பட்ஜெட் இருக்கு, சாரி மார்க்கெட் நிஃப்டி இருக்கு அப்படிதானே. இப்போதைக்கு நமக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எங்கெல்லாம் இருக்கு, 25,230 இந்த ரேஞ்சில் நல்லா ஸ்ட்ராங்கான க்ளோசிங் கொடுத்துருக்கு. இதை நம்ம சண்டேக்கு ஒரு சப்போர்ட்டா எடுத்துக்க முடியாது. நம்ம பக்கத்துல இருக்கிறதுனால ஈஸியா உடச்சுட்டு உடைக்கல போயிடும். ஸோ இது வந்து 25,050ங்கிறது நம்மளோட ப்ரீவியஸ் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன். இது உங்க பக்கத்துல தான் இருக்கு. பட் ஸ்டில் இதை நிஃப்டி மண்டே பிரேக் பண்ணும் பட்சத்துல குயிக்கா 25,000க்கும் அதையும் பிரேக் பண்ணி 24,700 அதுக்கு கீழேயும் 24,000 24,500 ரேஞ்சுக்கெல்லாம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது பெருசா ஏதாவது நெகட்டிவா இருக்கும் பட்சத்துல, நெகட்டிவான அடிஷனல் டாக்ஸ் ஸ்லாப் அப்படி ஏதாவது வேற ஏதாவது டாக்ஸ் ஸ்லாபோ இல்ல growth பத்தி பெருசா இல்லாத பட்சத்துல என்னது எக்கானமிக்கு ஃபேவர் பண்ணாத பட்ஜெட்டா இருக்கும் பட்சத்துல, growthக்கு ஃபேவர் பண்ணாத பட்ஜெட்டா இருக்கும் பட்சத்துல டவுன் ட்ரெண்ட் ஸ்ட்ராங்கா வந்துச்சுன்னா கீழே இந்த ரேஞ்செல்லாம் டெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லல, இதெல்லாம் டெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ 25,750 அப்படிங்கிறது நாளைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை இந்த ரேஞ்ச் எல்லாம் பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா, இந்த ரேஞ்ச் 25,000 பிரேக் பண்ணிடுச்சுன்னா நாளைக்கு 24,850யும் 750யும் ஒரு சப்போர்ட் ஜோனா அமையும் நாளைக்கு நிஃப்டிக்கு. ஓகே, அதை வந்து டெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல மார்க்கெட் பாசிட்டிவா தான் இருக்கு, இப்படி காமிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இந்த ரேஞ்சில் இருக்குல்ல, ஸோ இப்படி வரலாம். ஒரு ஸ்ட்ராங்கான நெகட்டிவ் ட்ரெண்ட் இருக்கும் பட்சத்துல இதை ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணணும். 25,050ங்கிறத பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணிடுச்சுன்னா நம்ம டவுன் சைட்ல ட்ரேடிங் ஃபோக்கஸ் பண்ணலாம். இதுக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் வரைக்கும் நம்ம அடுத்தடுத்த டார்கெட்டை எதிர்பார்க்கலாம். 24,850யும் 24,750 வரைக்குமே மார்க்கெட் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஓகே, ஸோ இல்ல பட்ஜெட்ல எந்த நெகட்டிவ் நியூஸும் இல்லை, பாசிட்டிவ் நியூஸ் கூட இல்லைன்னா, இந்த நியூட்ரல் பட்ஜெட்டா இருக்குது, பெருசா எந்த இதுவும் இல்லைன்னா கூட பட்ஜெட் கீழே போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படியே சைட்வேஸ்ல ஸ்டே ஆகி அப்டன் கொடுத்து மேலே போறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். ஓகே, மேலே போறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். 25,580யும் 25,670யும் நம்மளோட முதல் டார்கெட்டா இருக்கும் பட்ஜெட் செஷன்ல சண்டே. ஓகே, ஸோ இது வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஓரளவுல பட்ஜெட் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா இது தொடர்ந்து அடுத்தடுத்த லெவல்ஸை டெஸ்ட் பண்றதுக்கு போகலாம். ஓகே,
26 வரைக்குமே கூட போய் டெஸ்ட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுல அது வரைக்குமே போய் டெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். ஓகே, இது வரைக்கும் 700 பாயிண்ட் மொமெண்டம் எல்லாம் கொடுத்தது இல்லை. பட் ஆனால் 600 பாயிண்ட்லாம் ஈஸியாக கொடுத்துருக்கு. என்ன சொல்றது, 4% அந்த டைம்ல 600 4% வந்து 4.5% 600 பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுக்கும்போது இப்போ அதே 4.5% 5% கொடுத்துச்சுன்னா கிட்ட 1000 மூவ்மெண்ட் கொடுத்துரும். ஓகே, இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் வேல்யூட கம்பேர் பண்ணும்போது அதே 4-5% கிட்ட 1000 பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி பெருசா வாலட்டாலிட்டி இருக்கும்போது மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாம். ஓகே, ஸோ கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்றது நல்லது. எந்த சைட்ல மார்க்கெட் ட்ரெண்டிங்கா இருக்கோ அதை பேஸ் பண்ணி சேஃபா நமக்கு தேவையான பாயிண்ட்டை புக் பண்ணிட்டு ஸ்கேல்பிங் கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்கிறது பெட்டர். ஏன்னா ஸ்கேல்பிங் கண்டினியூஸா பண்ணிட்டு இருந்தோம்னா ரிவர்ஸ் ஆகும்போது எக்ஸிட் ஆகிட்டு வெளியே வந்துடலாம். அடுத்தது எந்த சைட் ட்ரெண்ட்ல இருக்கோ அந்த சைடை பேஸ் பண்ணி நம்மளோட என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ சண்டே வந்து ரெண்டு சைடும் மார்க்கெட் பெருசா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போதைக்கு என்னோட வியூ வந்து பாசிட்டிவ் தான். மேக்ஸிமம் பாசிட்டிவா தான் மேல போகும் அப்படிங்கறத பாக்குறேன். பார்க்கலாம் செஷன் எப்படி இருக்கு, சண்டே அப்படி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். அதை பேஸ் பண்ணி எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கு நம்மளோட ட்ரேட பிளான் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சண்டே செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கு அடுத்த வாரத்துல பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல கம்ப்ளீட்டா சண்டே எப்படி க்ளோசிங் அமையுதோ அதை பேஸ் பண்ணி அதுக்கு அடுத்த கம்ப்ளீட் வீக்கும் அமையும். ஓகே, ஒருவேளை சண்டே வந்து நெகட்டிவான க்ளோசிங் கொடுக்கணும். இதுல இருந்து கீழே போய் நெகட்டிவான க்ளோசிங் இந்த ரேஞ்ச் இருக்குல்ல, இது கீழே நெகட்டிவான க்ளோசிங் கொடுக்கணும். ஸோ இந்த ரேஞ்சை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்ம இது ஏற்கனவே பழைய ப்ரீவியஸ் வீடியோலாம் சொல்லியிருப்போம். என்னன்னா நிஃப்டி வந்து வீக்லி சார்ட்ல பார்த்துடலாம். ஓகே, நிஃப்டி இந்த இந்த பேட்டர்ன்ல இருக்குது அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருப்போம். இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ள நிஃப்டி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு வீக்லி சார்ட்ல அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். ஓகே, இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ள ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, சப்போர்ட்டே ரெசிஸ்டன்ஸை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம லாஸ்ட் இயர் ஆல் டைம் இருக்கும்போது மார்க்கெட் டவுன் சைடு தான் வரும். சப்போர்ட் இது வரைக்கும் 25% வரைக்கும் வரலாங்கிறத சொல்லியிருந்தோம். பர்ஃபெக்டா இந்த வாரம் போன வாரம் இந்த லெவலை டச் பண்ணி முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வாரத்துக்கு நம்ம வியூ என்ன இருந்துச்சுன்னா, இப்போ மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான டைமும் மேல அப் ட்ரெண்ட் கொடுத்து மேல போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதான் நம்ம இந்த வாரத்துக்கான வியூ வச்சிருந்தோம். மார்க்கெட் அதுக்கேற்ற மாதிரி தான் பர்ஃபெக்டா கிரீன் கேண்டில் கொடுத்துருக்கு. இந்த சப்போர்ட்ல ஹோல்ட் பண்ணியிருக்காங்க பார்க்க முடியுதுல, இதுல ஹோல்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுல வந்து தொடர்ந்து அப் ட்ரெண்ட் கொடுத்து இப்படிதான் போகணும். இதுதான் என்னோட ஓவரால் வியூவா, ஹை லெவல் வியூவா அடுத்த வாரத்துக்கு இருக்கு. ஓகே, இப்படிதான் இதுதான் நான் எதிர்பார்க்கிறேன். மார்க்கெட் இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும் அப்படிங்கறத நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே, ஒருவேளை இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிடுச்சுன்னா இப்போ இதுல இருந்து இப்படியே ரிவர்சல் ஆகி இந்த லெவலை பிரேக் பண்ணும் பட்சத்துல நம்ம டவுன் சைட்ல அடுத்த டார்கெட்டா 24,500 எல்லாம் எதிர்பார்க்கலாம். 24,500 ரேஞ்சுக்கு மார்க்கெட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இதை பிரேக் பண்ணலன்னா தொடர்ந்து அப் ட்ரெண்ட் தான். பட்ஜெட்டும் ஃபேவரா இருக்கும் பட்சத்தில் இதுல இருந்து அப்படியே திரும்பி மேல போயிடணும். ஓகே, இப்போ இன்ட்ராடே ஷார்ட் டர்ம்ல பார்த்துடலாம், 1 டே இல்ல 4 ஹவர்ஸ்ல பார்த்துடலாம் அப்படி இருக்குன்னு. ஸோ இதுதான் ஹை லெவல் வியூ. ஓகே, ஸோ ஓவராலா மார்க்கெட் வந்து இப்போதைக்கு ரிவர்ஸ் ஆயிருக்கு. இனி தொடர்ந்து அப் ட்ரெண்ட் கொடுத்து மார்க்கெட் மேல போகணும். இதுதான் வியூ. ஓகே, ஸோ அடுத்த வாரத்துக்கு இதுல இருந்து தொடர்ந்து மேல போகணும். இந்த ரேஞ்சில இருந்து தொடர்ந்து மேல போகணும். இந்த ரேஞ்சில இருந்து தொடர்ந்து இப்படியே போகணும். இது ஃபர்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸா இருக்கும் 25,670. நாளைக்கு பட்ஜெட் செஷன் சண்டே பாசிட்டிவா இருந்து இதெல்லாம் பிரேக் பண்ணி மேல ஹோல்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம அடுத்த வாரம் தாராளமா 26,000 தாண்டி ஆல் டைம் ஹையையும் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி அடுத்த வாரம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்படி பட்ஜெட் செஷன்ல இந்த ரேஞ்சுக்கு மேல க்ளோசிங் கொடுத்துடுச்சுன்னா, ஏன்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல், இதுக்கு மேல க்ளோசிங் கொடுத்துடுச்சுனாலே மார்க்கெட் ஃபுல்லா புல்லிஷுக்கு டர்ன் ஆயிரும். 670ல இருந்து அதுல இருந்து நம்ம அடுத்தால பார்க்க போறது ஆல் டைம் ஹை தான். அதுக்கு அடுத்த வாரம் தொடர்ந்து ஆல் டைம் ஹை நோக்கி போகும். இல்ல இதுல இருந்து டெஸ்ட் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆயிட்டு இருக்கோம். இதை பிரேக் பண்றதுக்காக வெயிட் பண்ணணும். பிரேக் பண்ணாதான் ஸ்ட்ராங் புல்லிஷ். அது பிரேக் பண்ண வரைக்கும் மறுபடியும் சப்போர்ட்டை டெஸ்ட் பண்றதுக்காக வரலாம். ஓகே, ஸோ ஒருவேளை செஷன் நெகட்டிவா இருந்து இல்ல இந்த இதை பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சுன்னா அப்புறம் என்ன எதிர்பார்க்குறேன்னா, இன்ட்ராடே லெவல்ல கீழே போய் ஒவ்வொரு லெவலையும் டெஸ்ட் பண்ணலாம், இதெல்லாம் டெஸ்ட் பண்ணலாம். ஆனால் க்ளோசிங் மறுபடியும் பர்ஃபெக்டா இதுக்கு உள்ளாடியே வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ இதுல இருந்து அப்படியே கீழே போய் இந்த ரேஞ்ச் இந்த வீக்லி சப்போர்ட் சொன்னாலும் இதை பிரேக் பண்ணி கீழே போனாலும் கூட சண்டேவோ இல்ல அதுக்கு அடுத்த நாட்கள்லயோ மறுபடியும் ரிவர்ஸ் ஆகி இதுல இருந்தே ரிவர்ஸ் ஆயிடலாம், இல்ல எண்ட் வரைக்கும் போயிட்டு ரிவர்ஸ் ஆகி வரலாம். ஸோ சண்டே இன்ட்ராடேலயே இதை பிரேக் பண்ணா கூட அப்படியே க்ளோசிங் வந்து இதுக்கு மேல கொடுக்கறதுக்கு இந்த லைனுக்கு மேல 25,000க்கு மேலேயே 25,130 150 ரேஞ்சுக்கு மேலேயே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி கொடுத்துச்சுன்னா நம்மளோட பாசிட்டிவ் வியூ கண்டினியூ ஆகும். மார்க்கெட் தொடர்ந்து இந்த ஃபேக் பிரேக் அவுட் அப்புறம் இதுல ஒரு 2 வீக் மட்டும் கீழே கொடுத்து பிரேக் ஆயிருக்கா, இதே மாதிரி ஒரு பெரிய வீக் கொடுத்து கூட கீழே வந்துட்டு மறுபடியும் உள்ளே க்ளோஸ் ஆயிடலாம். க்ளோஸ் ஆகிட்டு மார்க்கெட் தொடர்ந்து அப் ட்ரெண்ட் கொடுத்து போகும். ஸோ இப்போதைக்கு எப்படி பார்த்தாலும் நம்மளோட வியூ வந்து பாசிட்டிவ் தான். மார்க்கெட் மேல தான் போகணும் எதிர்பார்க்கிறோம்.
அது எப்படி போக போகுது, டைரக்டா இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா போகுதா, இல்ல பட்ஜெட்ல தான் நெகட்டிவ் இருந்து மார்க்கெட்டுக்கு ஃபேவர் பண்ணாம இதை பிரேக் பண்ணி கீழே போயிட்டு அதுக்கப்புறமா வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ பிரேக் பண்ணிட்டு மேலே வர்றது கூட அன்னைக்கே பிரேக் பண்ணிக்கிட்டு க்ளோசிங் மேலே கொடுத்துருதா, இல்லை அன்னைக்கே பிரேக் பண்ணி கீழே விழுந்துருச்சுன்னா தொடர்ந்து கீழே வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் வரும் வாரங்கள்ல மேலே வருதா அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கணும். ஓகே. ஸோ தொடர்ந்து லைவ் அப்டேட்டா வழக்கம் போல டெலகிராம் சேனல்ல அப்டேட் பண்றேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட வியூஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஓகே. தேங்க்யூ.